அவருடைய கோரிக்கை இன்றைக்கு உங்களை எல்லாம் மிகவும் பிற்பட்டோர் பட்டியலிலே சேர்த்த வேண்டும் என்பது பார்த்தால் அது சாதாரணமாக தெரியும். அதிலே ஆழ்ந்த நோக்கம் உள்ளே இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், அன்னையாவனும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று மகாகவி பாரதியார் சொன்ன அந்த வாக்கியத்திலே சத்திரம் கட்டுவதை விட, அன்னதானம் செய்வதை விட ஒருவனுக்கு நீ கல்வியை கற்றுத்தா என்கின்ற அர்த்தத்திலே அவர் சொன்னதைத்தான் இன்னொரு வகையிலே சொன்னார்கள். மீனை தராதீர்கள், மீன் பிடிக்க கற்றுத்தாருங்கள், அவன் பிழைத்துக் கொள்வான் என்று சொன்னார்கள். அதைத்தான் இன்றைக்கு தன்னுடைய மேடை பேச்சு அனைத்திலேயும் கல்வி கொள்ளை பெரிதாகிவிட்டது. இந்த கல்வி கொள்ளையிலே என்னுடைய யாதவ சபையை சார்ந்த யாதவ குல இன மாணவர்கள் யாரும் படிக்க முடியவில்லை, கல்விக்கான கட்டணத்தை செலுத்த முடியவில்லை. அவன் மிகவும் பிற்பட்டோர் பட்டியலிலே சேர்ந்தால்தான் அவனுக்கு உரிய இடம் கிடைக்கும் என்கின்ற ஒரு சிந்தனை வந்ததனுடைய விளைவால் இன்றைக்கு இந்த மிகவும் பிற்பட்டோர் பட்டியலிலே உங்களை சேர்க்க முடிந்தால் நீங்கள் ஒரு கலெக்டராக மாறலாம், நீங்கள் ஒரு என்ஜினியராக மாறலாம், நீங்கள் ஒரு டாக்டராக வரலாம். இப்படி பல்வேறு பொறுப்புகளுக்கு உங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் வருவார்களே, ஆனால் தானாகவே சமூகம் முன்னேறும் என்பதை ஆழ்ந்த நோக்கத்தோடு இன்றைக்கு நண்பர் தேவநாதன் அவர்கள் ஒரு 5 ஆண்டு காலமாக சிந்தித்து அதற்கென மிகப்பெரிய கூட்டங்களை நடத்தி ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஒன்றிய வாரியாக சென்று உங்களை எல்லாம் சந்தித்து இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். நான் கூட பாக்கரிடத்திலே சொன்னேன், ஒரு 25,000 பேர்களுக்கு மேலாக இந்த பகுதியிலே இருக்கிறார்களே, மிகப்பெரிய கூட்டத்தை நண்பர் தேவநாதன் கூட்டிவிட்டாரே என்று சொன்னபோது அவர் சொன்னார், இது என்ன அண்ணே கூட்டம்? அங்கே நெல்லையிலே அவர் நடத்தி காட்டிய மாநாடு, சென்னையிலே இங்கே ஒய்எம்சிஏவிலே நடத்தி காட்டிய மாநாடெல்லாம் எங்களை பிரமிக்க செய்தது. இந்த சாதாரண தேவநாதனா இந்த அளவிற்கு மக்களை ஒருமைப்படுத்தி இருக்கிறார், ஒற்றுமைப்படுத்தி இருக்கிறார். யாதவ குல சிங்கங்களை எல்லாம் ஒன்றிணைத்திருக்கின்ற ஒரு தலைவன் உங்களுக்கு கிடைத்து விட்டான். அந்த தலைவனை நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் பணக்காரர்கள் சில பேர் இருக்கலாம், ஏழைகள் சில பேர் இருக்கலாம், ஆனால் அவரவர்களுக்கு தகுந்தவர்கள் போல வசதி மிக்கவர்கள் பொற்குவைதாரீர், அதுவும் இல்லாதவர் உங்களுடைய உழைப்பை தாருங்கள் என்கின்ற அந்த உறுதியோடு அவருக்கு கரம் கொடுங்கள். இதோ யாதவர் நியூஸ் என்கின்ற இந்த பத்திரிகை வருகிறது. வின் டிவி என்றொரு அந்த தொலைக்காட்சியை 11 ஆண்டு காலமாக நண்பர் தேவநாதன் நடத்தி வருகிறார். அந்த பத்திரிகையும் இந்த தமிழ் நியூஸ் என்கின்ற அந்த பத்திரிகையும் தினசரி பத்திரிகையும் அருமை நண்பர்களே, டிவியும் நடத்துவது என்பது எவ்வளவு கடினமான காரியம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் எங்களை போன்றவர்களுக்கு, பாக்கரை போன்றவர்களுக்கு, பாஸ்கரன் போன்றவர்களுக்கு தெரியும். அதை பற்றி சொல்லுகின்ற போது பத்திரிகை நடத்துவது என்பது இட் இஸ் a sinking ship என்று சொல்லுவார்கள், அது மூழ்குகின்ற கப்பல் என்று சொல்லுவார்கள். அந்த மூழ்குகின்ற கப்பலையே நிறுத்தி இந்த 11 ஆண்டு காலமாக வின் டிவியை வெற்றிகரமாக நடத்தி வருகின்ற தேவநாதன் ஒரு அற்புத தலைவன் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றார். 4 சீட்டுகளுக்காக 4 இடங்களுக்காக தன்னுடைய கொள்கையை விட்டுக் கொடுக்காத ஒரு அற்புதமான தலைவர். நான் இதை சொல்வதால் நீங்கள் தப்பாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. இப்போதைய நிலைக்கு அருமை நண்பர்களே, இன்றைய நிலைக்கு ஒரு அரசியல் தலைவன் யாராக இருக்கிறார் தேவநாதன் என்று எண்ணி பார்த்தால் இன்றைய நிலையிலே ஒரு கேப்டனாக உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் தேவநாதன். அந்த கேப்டனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யாதவ குல கேப்டன் தேவநாதனுடைய எண்ணங்கள் வெற்றி பெறவும், நீங்கள் மென்மேலும் முன்னேறவும், எங்கள் இஸ்லாமிய சமுதாயமும் இந்த சிறுபான்மை சமூக புரட்சி இயக்கமும் உங்களுக்காக பாடுபடும் என்று அன்போடு கூறி இங்கே வந்திருக்கின்ற உங்களுக்கும் என்னோடு வந்த நாகூர் மீரான் அபு போன்றவர்களுக்கும் நன்றி கூறி வாய்ப்பு கொடுத்த தேவநாதனே வாழ்க வெல்க வெல்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.